படத்தினுடைய தயாரிப்பாளர் அவருக்கு வந்து ஒரு வணக்கம் மட்டும் இல்லை நன்றின்னு சொல்லணும். ஏன்னா அந்த புதுசாக ஆளுகளை வந்து தைரியமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதுவும் பிருந்தாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது ஒரு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காருங்கும் போது அந்த ராஜேஷ் கண்ணா அவர்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அவருடைய நம்பிக்கையும் நல்லபடியாக இருக்கும். அதனால் டைரக்டர் முதல் கொண்டு அதுக்கப்புறம் இப்போது பாட்டும் பாடலாசிரியர் விஷால் ஒருத்தர், அவங்க பாடலாசிரியர் இவங்கெல்லாம் வந்து ஒரு புது படம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு புது ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல எனக்கு. படத்தில் நடித்தவங்க முதல் கொண்டு பார்த்தா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிருந்தா சொல்லும்போது வந்து இந்த மாதிரி நான் நிறைய எனக்கு முன்னால் இருக்கிற டைரக்டர்ஸு யாரோடலாம் ஒர்க் பண்ணணும் அவங்ககிட்டேருந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இல்லை, நிறைய எடுத்துக்கிட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த டைட்டில் என்னோடய டைட்டில் ஹாய்ங்கிறது இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் தான் எங்குன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த டைட்டில் கேட்டனுமே எனக்கு கேட்சியாக இருந்தேன்னா இது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த டைட்டில் நான் வச்சுட்டேன். ஸோ அதனால் உங்களை விட நான் எங்கே இருக்கேங்கிறது சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிலம் நீங்களாம் அதெல்லாம் வந்ததுனால வந்து என்ன ஆகிப்போச்சுன்னா, அப்புறம் அந்த டைட்டில் ரினியூவல் பண்ணாமல் அப்படியே விட்டு அப்புறம் ஹாயின்னு நம்ம வெளியே தான் சொல்லிக்க முடியும், படத்தில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பொண்ணு பையன்லாம் எப்படி டாடி இப்படி ஒரு டைட்டில் திங்க் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, இல்லைடா நீங்கள் தான் ரெகுலராக ரோட்டில் எல்லாம் ஹாய் ஹாய் ஹாயின்னு இருக்கீங்களா, அதனால் எல்லோரும் செய்கிறது என்னவோ அதைவே டைட்டிலாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பிருந்தா நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா என்கிட்ட தான் அனுப்பிச்சிருப்பாங்க, போய் அங்கே போய் சார்கிட்ட கேட்டு லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆங்கிலம் முதல்லாம் வந்ததுனால நடுவில் அதனால் டைட்டில் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்ட. பரவாயில்ல, அந்த நேரத்தில் நம்ம வைக்க முடியல, இப்போ டைட்டில் நல்ல டைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் இவங்களெல்லாம் சந்திக்கும்போது சீரியலும் ஒன்று நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தா அப்போ தான் இந்த பிருந்தா ஹரிதா இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்போ முதல்ல ஒரு 4-5 நாள் நான் பயந்துட்டேன். என்னென்னா, சீரியலுக்கு வந்து நடிக்க வர்றவங்க வந்தோடனே கிளாப் காமிச்சு ஆக்ஷன் அப்படின்னா நாளைக்கு காலையில் அப்படின்னு எங்கேயோ ஒரு சத்தம் வரும். அப்படி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் இவன் நாளைக்கு காலையில் அம்மா கேமராக்கு முன்னால் நிற்கிறாள், ஏன்னா நாளைக்கு காலையில் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கூட எடுக்க மாட்டாங்க. சரி, என்ன இப்படி இவ்வளோ மோசமாக இருக்குது சீரியலில், இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா எனக்கே கஷ்டமாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி நடிப்பு வரும், எங்கே அவங்க ஃபீல் பண்ணி அவங்களுக்குள்ள மைண்டில் ஏற்றிட்டு ஹோம் ஒர்க் பண்ண வேண்டாம், அந்த இடத்துலையாவது வந்து ஒர்க் பண்ணமில்ல, அதெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நல்ல வேலை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பிருந்தா நடிக்கும்போது ஹரிதா நடிக்கும்போது இவங்கெல்லாம் எங்கள் சினிமாவில் கூட கொஞ்சம் அப்பப்போ சில பேரெல்லாம் கேட்பாங்க. அந்த பழக்க தோஷத்தில் வந்து இது நம்மால் நடிக்கும்போது ஃபஸ்ட்டு சோபனா வந்து ஷார்ட் ரெடியாக டைலாக்லாம் கொடுத்துட்டீங்களான்னா கொடுத்துட்டேன் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறம் வந்து நான் இப்படி எங்கேயோ பார்த்துட்டு அம்மா ரெடியா அப்படின்னு சொன்னேன், ரெடி அப்படிம்பாங்க. அப்போ மற்றதெல்லாம் பார்த்துட்டு கிளாப்பின்னுங்கும் போது அது இப்படின்னே கை காமிச்சிட்டு இருந்தது சோபனா. என்ன கை உதறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கப்புறம் கிளாப்பின்னாங்க, இல்லைப்பா கிளாப் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் எட்டி பார்த்தேன். காம்பவுண்ட் சவருக்கு அந்த பக்கம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பிடிச்சி வச்சுருக்கு. என்னென்னா ப்ராமட் பண்ணுறதுக்கு. நான் சொன்ன உதப்பேன், அந்த வேலையெல்லாம் கூடாது, இது வந்து காமெடி, நீ நினைக்கிற மாதிரி மலையாளத்தில் பேசுகிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக அப்படியெல்லாம் பேச முடியாது, கொஞ்சம் டாக்டிவாக கடன்னு பேசுகிற மாதிரி இருக்கணும், விரட்டுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு. அப்புறம் கடைசி வரைக்கும் நான் வந்து மனப்பாடம் பண்ணி தான் பேச வச்சணும் ஒழிய ப்ராமட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா என்னோடய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்க்கு வந்து ப்ராமட் பண்ணலாம் கூட தெரியாது. ஏன்னா சீரியஸாக இருக்கிறது அந்த மாதிரி கேரக்டர்கள்லாம் நடிக்கும்போது டைம் இருக்கும். அவங்க வெளியிருந்து சொல்லி கொடுத்தா கூட அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரஷன் எடுத்துகிட்டு டைம் எடுத்து பண்ண முடியும். பட் காமெடியெல்லாம் பேசும்போது ஒரு கோபமாக ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் எல்லாம் இதெல்லாம் எப்போ சொல்லி கொடுத்து எப்போ வந்து பேசுறது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் சீரியல் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஹரிதா பிருந்தா இவங்கெல்லாம் வந்து டக்குன்னு சொல்லி டைலாக் உடனே பைகாட் பண்ணிக்கிட்டு உடனே சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அவங்களாம் சினிமாவுக்கு வந்து எல்லாம் இருக்குமே, நமக்கு எடுக்கும்போது இவங்களெல்லாம் அறிமுகம் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி.